சென்னை தனியார் மருத்துவமனையில் உடல் பருமனை குறைக்க அறுவை சிகிச்சை செய்த புதுச்சேரியை சேர்ந்த வாலிபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை டிவி நகரை சேர்ந்தவர் செல்வநாதன். மார்க்கெட் கமிட்டி ஊழியரான இவருக்கு ஹேமச்சந்திரன், ஹேமராஜன் என இரட்டை ஆண் பிள்ளைகள் உள்ளனர். இவர்களில் ஒருவர் 26 வயதான ஹேமச்சந்திரன் பிஎஸ்சி ஐடி முடித்துவிட்டு டிசைனிங் பணியில் உள்ளார். ஹேமராஜன் சித்தா பார்மசிஸ்ட் பணியில் உள்ளார். ஹேமச்சந்திரன் தனது உடல் பருமன் காரணமாக சென்னை பம்பலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் கொழுப்பு நீக்க சிகிச்சை செய்ய முடிவு செய்யப்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து அறுவை சிகிச்சை தொடங்கிய 15 நிமிடங்களில் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் அவர் கார்டியாக் அரெஸ்ட் காரணமாக இறந்ததாகவும் மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதையடுத்து அவரது குடும்பத்தினர் சென்னை பம்பல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடல் பருமனை குறைக்க அறுவை சிகிச்சை செய்த புதுச்சேரி வாலிபர் அறுவை சிகிச்சையின் போது உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. என்னுடைய மகன் ஹேமச்சந்திரன் உடல் பருமன் காரணமாக பிஎஸ்சி ஐடி படிச்சிருக்கார். அவருடைய உடல் பருமன் காரணத்துக்காக தினமும் யூடியூபில் விளம்பரம் வந்துச்சு. டெய்லி சென்னையில் குரோம்பேட்டையில் இருக்க ஒரு மருத்துவமனையில் பெருங்கோ என்ற ஒரு டாக்டர் அடிக்கடி யூடியூப்பில் வந்து விளம்பரம் போட்டுட்டு இருந்தார். உடல் எடையை உடலில் அறுவை சிகிச்சை மாதிரி பண்ணி உடல் எடையை குறைச்சிடுவேன், 6 மாதத்தில் 60 கிலோ 50 கிலோ குறைப்பேன், அதனால் உடல் பருமன் குறைக்கிறதுக்காக இந்த ஆப்ரேஷனை பண்ணிக்கிறதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தார். விளம்பரத்தை பார்த்துட்டு என்னோடய பையன் போகணுன்னு சொல்லியிருந்தார் ஹாஸ்பிட்டலுக்குன்னு. எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் போகணுன்றார். நாங்கள் போய் குடும்பத்தோடு அவரை கன்சல்ட் பண்ணோம். ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஆப்ரேஷனு இதை வந்து பண்ணாக்கா 1 மணி நேரத்தில் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோங்க இதுக்கு பணம் தேவைப்படுன்னு கேட்டேன். பணத்தை நான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டேன். ஹாஸ்பிட்டலில் அந்த செக்கப்லாம் ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு எழுதி வாங்கிக்கினேன். செக்கப்லாம் எடுக்கலை. நான் வெளியில் வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் காரில் வரப்போ ஒரு ஃபோன் டாக்டர்கிட்டருந்து ஒருத்தர் பேசுகிறாரு. மற்றொரு முன்னையில் யாருன்னு தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்களே, டாக்டரோடைய உதவியாளர் பேசுகிறேன், இந்த ஹாஸ்பிட்டலில் இத்தனை லட்ச ரூபா ஆகும், இதில் வந்து பம்மல்னு ஒரு ஊருக்குது, அங்கே பிபி ஜெயின் ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் பண்ணுறேன், இதே மருந்து இதே ட்ரீட் நான் அங்கே தான் பண்ணுறேன், அங்கே பண்ணுறேன்னா சொல்லுங்கள் அப்படின்னாரு. நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். 1 வருஷம் கழித்து எனக்கு தெரியாமல் பையனுக்கு அடிக்கடி வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறாங்க. இது ஏன்பா விட்றீங்க, பண்ணால் சரியான்னு பண்ணு. அவங்க சொல்ல இவன் எனக்கு டார்ச்சர் கொடுத்துருந்தான். சரின்னு நாங்கள் இந்த 1 மாதமாக போய் செக்கப்லாம் எடுத்துக்கின்னு அவனுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்குறப்ப நீங்கள் பண்ணலாம், அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணிங்க, நாங்கள் வந்து பண்ணுறேன்ட்டார். இங்கே செக்கப் பண்ண இந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒப்பீனியன் மயக்க மருந்து டாக்டர் ஒப்பீனியன் கொடுக்கல. நீங்கள் சுகர் டாக்டர் பார்த்துட்டாங்க, ஒப்பீனியன் கொடுக்குறேன்ட்டாங்க. மயக்க மருந்து டாக்டர் ஒப்பீனியன் கொடுக்கல. அதுக்குள்ளே ஒரு ஆப்ரேஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இன்னொரு ஹாஸ்பிட்டலில் பிபி ஜெயின் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பெருங்கோ ஃபிக்ஸ் பண்ணிட்டார். நாங்கள் அங்கே போய் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் அட்மிட் ஆகிறோம். திங்கக்கிழமை காலையில் ஆப்ரேஷன். ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணோன்னாக்கா காலையிலே அவரோட பிபி இதெல்லாம் பார்ப்பாங்க. மயக்கம் கொடுக்குற டாக்டர் அவருடைய பல்ஸு நல்லா செக் பண்ணணும். 9 மணிக்கு ஆப்ரேஷன் சொன்னாங்க. டாக்டர் 8:55க்கு வந்தார். நேராக ஆப்ரேஷன் தேட்டரில் போனார். மயக்கம் டாக்டர் யாருமே இல்லை. இவனை பார்க்கவும் இல்லை, இவனுடைய ரெக்கார்ட்ஸும் படிக்கலை. இங்கே ரிசல்ட் எடுத்த பிளட் செக்கப் ரெக்கார்ட்ஸும் படிக்காமல் அவங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. 10 நிமிஷத்தில் ஓடி அந்த பையன் ஒரு மாதிரி ஆற்றெல்லாம் இதுவாகி போச்சு, பயந்துட்டான், அவன் ஒரு மாதிரி இதுவாகிட்டான். உடனே அவனை வந்து நாங்கள் எங்கே ஒரு பார்க்குறாரோ அந்த ஹாஸ்பிட்டல் தான் சொல்லிட்டு நான் அங்கே போகிறேன். ஆம்புலன்ஸ்லாம் வர வச்சிட்டேன். டாக்டர் டீம் நாங்கள் இட்டுன்னு போய் மறுபடியும் அங்கேயே சேர்த்தாச்சு. அங்கே சேர்த்தா ஐசியூவில் வச்சாங்க. ஐசியூவில் வச்சு செத்த நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு 1 நாச்சு இந்தமாரி ஆகிடும் அந்தமாரி ஆகிடும்னு சொல்லிட்டு கடைசியிலே என் பிள்ளை நேற்று உயிர் விட்டுறது தான் மிச்சம். டாக்டர் தொழில் என்பது புனிதமான தொழில். அந்த புனிதமான தொழிலை இந்தமாரி நயவஞ்சர்கள் டாக்டருங்க வாழாக்கி பல உயிர்களை பாதுகாக்கணும். இந்தமாதிரி டாக்டருங்க இந்தமாரி கேவலமான வேலையை செய்கிறத நிறுத்தணும்.
இதை உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் தலையிட்டு, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனும் தலையிட்டு இவங்க மேலே நடவடிக்கை எடுத்து மேலும் பல உயிர்களை பாதுகாக்க வேண்டும். எங்களுக்கு நியாயம் கிடைக்க தமிழ்நாடு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நடவடிக்கை எடுக்கணும், அவரை கைது செய்யணும். டாக்டர் பெருங்கோ, அந்த பிபி ஜெயின் என்கின்ற மருத்துவமனை பம்மல்ல இருக்குது, நடவடிக்கை எடுக்கணும். லாயருங்கெல்லாம் வச்சு பம்மல் ஹாஸ்பிட்டல் முன்னாடி காவல்துறை அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம். அந்த மருத்துவமனை மீதும் பிபி ஜெயின் மருத்துவமனை மீதும் அந்த பெருங்கோ டாக்டர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். தமிழக அரசு உடனடியாக, முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். பல உயிர்களை பாதுகாக்க வேண்டும்.